ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெண்டர் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு பற்றின கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 106வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடலை இயற்றியவர் யார்? இதுக்கான விடை பாரதியார். 107வது கேள்வி, சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றியவர்? இதுக்கான விடை இந்திய பிரதமர். 108வது கேள்வி, குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார்? இதுக்கான பதில் இந்திய குடியரசுத் தலைவர். 109வது கேள்வி, 1947க்கு பிறகு இந்தியாவின் கௌரவ தலைவராக இருந்தவர் யார்? இதுக்கான பதில் பிரிட்டன் அரசி. 110வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இதுக்கான பதில் குடியரசுத் தலைவர். 111வது கேள்வி, பாசறைக்கு திரும்புதல் என்ற நிகழ்ச்சி எந்த நாளில் நடைபெறும்? இதுக்கான விடை ஜனவரி 29. 112வது கேள்வி, பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினர் யார்? இதுக்கான விடை குடியரசுத் தலைவர். 113வது கேள்வி, இந்தியாவின் தேச தந்தை யார்? இதுக்கான விடை மகாத்மா காந்தி. 114வது கேள்வி, மகாத்மா காந்தி பிறந்த தினம்? இதுக்கான விடை அக்டோபர் 2. 115வது கேள்வி, காந்தி பிறந்த தினத்தை ஐநா சபை இவ்வாறு கொண்டாடி வருகிறது? இதுக்கான பதில் சர்வதேச அகிம்சை தினம் 2007இல் அங்கீகரித்தது. 116வது கேள்வி, கரியால் முதலை என்பது என்ன? இதுக்கான விடை கங்கை முதலை. 117வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? இதுக்கான பதில் வரையாடு. 118வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? இதுக்கான விடை மரகத புறா. 119வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? இதுக்கான பதில் செங்காந்தல் மலர். 120வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம்? இதுக்கான விடை பனைமரம். 121வது கேள்வி, திருப்பூர் குமரன் எங்கு பிறந்தார்? இதுக்கான விடை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை. 122வது கேள்வி, கொடி காத்த குமரன் என்று பெயர் வர காரணம் எந்த நிகழ்வு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கான விடை 1932. 123வது கேள்வி, திருப்பூர் குமரனுக்கு எந்த ஆண்டு மத்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது? இதுக்கான பதில் 2004ஆம் ஆண்டு. 124வது கேள்வி, நமது அரசியல் அமைப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதுக்கான விடை ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு.
125வது கேள்வி, நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வர காரணம் என்ன? இதுக்கான விடை 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் முழு சுதந்திரம் அடைவதை என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனை தொடர்ந்து 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. பின்னாளில் அதுவே நமது குடியரசு தினமாக ஆனது என்றால் சமூக அறிவியல் ஆறுமுகம். 126வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? இதுக்கான விடை அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டின் தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு நமது குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. பிறகு அச்சட்டத்தின் துணையோடுதான் அந்நாடு ஆளப்படும். 127வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதுக்கான விடை முதலாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டின் உயர்ந்த உச்சபட்ச சட்டமாக விளங்குகிறது. இரண்டாவது அடிப்படை அரசியல் கொள்கைகளில் வரையறுப்பது. மூன்றாவது கட்டமைப்புகள் விதிமுறைகள் அதிகாரங்கள் ஆகியவற்றை விளக்குவது. நான்காவது அரச நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுவது. ஐந்தாவது குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது. 128வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் நோக்கில் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சிகளை சேர்ந்த எத்தனை உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு உருவானது? இதுக்கான விடை 359. 129வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவானது? இதுக்கான விடை 1946. 130வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் எத்தனை பெண்கள் உள்ளனர்? இதுக்கான விடை 75 பெண்கள். 131வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இதுக்கான பதில் 8. 132வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார்? இதுக்கான விடை அம்பேத்கர். 133வது கேள்வி, அரசு சட்ட வரைவின் ஆலோசகர் நியமிக்கப்பட்டவர்கள். இதுக்கான பதில் PN ராவ். 134வது கேள்வி, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தொடங்கிய நாள். இதுக்கான விடை டிசம்பர் 9, 1946. 135வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதுக்கான விடை அம்பேத்கர். 136வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் எத்தனை நாடுகளில் சில புத்தகங்களை வாசித்து அவற்றில் இருந்து சில பகுதிகளை முன்மாதிரிகளை கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள்? இதுக்கான விடை 60 நாடுகள். 137வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பு சுமார் எத்தனை முறை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன? இதுக்கான விடை 2000. 138வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது எழுதி முடிக்கப்பட்டது? இதுக்கான பதில் நவம்பர் 26, 1946ஆம் ஆண்டு. 139வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாராக எத்தனை நாட்கள் ஆயின? இதுக்கான விடை 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாட்கள். 140வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் நாள் எது? இதுக்கான பதில் நவம்பர் 26. காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது. 140வது கேள்வி, அரசியலமைப்பு சட்டம் நாள் எது? இதுக்கான பதில் நவம்பர் 26. காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்றுதான் ஏற்றுக்கொண்டது.
சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.